திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டாடைகள்னா கொள்ளை பிரியம். ஒரு நாள் ஒரு சௌராஷ்டிரா நெசவாளி பட்டாடைகள் நெய்து அந்த மன்னருக்கு கொண்டு போறாரு. தன் கூடவே தன் மகள் புஷ்கலா தேவியையும் கூட்டிட்டு போறாரு. அவரு கேரளாவுக்கு போகணும். அங்குள்ள காட்டு பகுதியில கொடிய விலங்குகள் இருக்கும். தன் மகளுக்கு அது பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சவரு வழியில ஆரியங்காவு சாஸ்தா கோவில்ல இருக்கிற தன்னுடைய நண்பரான ஒரு அர்ச்சகர் கிட்ட தன் மகளை விட்டுட்டு போறாரு. தான் திரும்பி வரும் வரை தன் மகளை பார்த்துக்க சொல்லி கிளம்புறாரு. அப்ப அந்த அர்ச்சகர் புஷ்கலாவுக்கு ஐயப்பனின் பெருமைகளை பத்தி சொல்றாரு. புஷ்கலாவும் தினமும் அழகழகான விதவிதமான பூக்களால் மாலைகள் செய்து ஐயப்பனுக்கு சாத்துறாங்க. புஷ்கலாவோட அப்பா தான் நெய்த பட்டாடையை அரசருக்கு கொடுத்துட்டு திரும்பி வரும்போது ஒரு மத யானை அவரை துரத்துது. பயந்து போன அவரு, ஐயப்பா தர்மசாஸ்தா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அலற, அப்ப காட்டு பக்கம் வந்த இளைஞன் ஒருத்தன் அந்த யானையை அடக்கி நெசவாளியை காப்பாத்துறாரு. அந்த இளைஞனை பார்த்த நெசவாளி, தம்பி என்ன காப்பாத்தின உனக்கு நான் ஏதாவது சன்மானம் தரணும்னு ஆசைப்படுறேன், இந்த பட்டாடையை வச்சுக்கோன்னு சொல்லி தராரு. அதை வாங்கின இளைஞன் சிரிச்ச முகத்தோட, ஐயா நான் உங்க மகளை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன், நாளைக்கு ஆரியங்காவு கோவில்ல காத்திருக்கேன், வந்துருங்கன்னு சொல்லிட்டு போக நெசவாளிக்கு ஒரே குழப்பம். தன் மகளிடம் விஷயத்தை சொல்றாரு. நான் ஐயப்பனை தான் மணப்பேன் மகள் சொல்ல, என்னடா இது சோதனைன்னு நினைச்சு கோவில் கருவறையை திறந்து பார்த்தா தான் கொடுத்த பட்டாடையை உடுத்தி உட்கார்ந்திருக்காரு ஐயப்பன். அங்க ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. ஐயா நான் தான் உங்களை காப்பாற்ற வந்த இளைஞன், உங்கள் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறேன்னு சொல்ல நெசவாளி தன் மகளுக்கு ஐயப்பன் கூட வெகு விமர்சையாக திருமணம் செஞ்சு வைக்கிறாரு.